நம்ம அப்படியே டெல்லியிலேருந்து தேனிக்கு வருவோமே. ஆனால் 25 வருஷம் கழிச்சு தேனியில் திமுக இல்லை, பெரிய விஷயம். என்ன சொன்னார் உங்கள் தலைவர்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதில் 5,80,000 ஓட்டு போட்டிருக்காங்க. 2,80,000 ஓட்டு வித்தியாசம் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்ததுக்கு உண்மையிலே தொகுதி மக்களுக்கு முதல்ல உங்கள் டிவியின் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஏலாம் ரொம்ப சிரமப்பட்டுச்சுல்ல, என்ன சில வார்டுகள்லாம் ஒற்றை இலக்கத்தில் வாங்கினது. ஆமாம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய வீக்னஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? கஷ்டமாக இருந்துச்சா? நம்ம போட்டிட்ட சொன்னோம் இப்படி இருக்கே. அதுக்கு கஷ்டப்பட்டால் அந்த அம்மாவோட முடிஞ்சு சார் ரெட்டலைக்கு மவுஸு. இன்னி நீங்கள் அந்த ரெட்டலைக்கு மவுஸை கொடுக்கணும்னு சொன்னால் அது நடக்காத காரியம். மாறி மாறி வருது தானே சார் தமிழ்நாடு தேர்தல்? மாறி மாறி வர ஜனநாயகமே அதுதானே சார். மாறி மாறி வர்றது தமிழ்நாடு தேர்தல். ஆனால் இது மாற்றமே இல்லாத தேர்தலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே மக்கள். இப்போ 19லேருந்து எங்களுக்கு திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சார் 99ல் தோத்த கட்சி 2001 ஜெயிக்குது. 2009 ஜெயிச்ச திமுக 11 தோக்குது. ஸோ மாறி மாறி வரும் இல்லை தமிழ்நாட்டில்? வருது சார். எங்களுக்கு 19லேருந்து இன்னைக்கு 2021 வரைக்கும் தொடர் 6 வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல நிர்வாகம் தானே. அண்ணன் தளபதியினுடைய செயல்பாடு நல்லா தானே இருக்குது, கூட்டணி பலம் நல்லா தானே இருக்குது. அப்படியும் பார்க்கலாம். அது நிச்சயமாக அதில் மெரிட் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி எதிர்வாக்குகள் செதறுது, அதனால பலன் பெறீங்க. எதிர்வாக்குகள் செதஞ்சாலுமே நாங்கள் ஜெயிக்கிறோம்ன்ற எல்லா இடங்களும் கூட அதுதான் எங்களுடைய ரிசல்ட்டு. திமுகவுடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பழம்பொருந்திய புத்திசாலித்தனமாக நிர்வாகத்தை கொண்டு பண்ணி நேற்று கூட தமிழ் முதல்வன் திட்டம் பசங்களுக்கு 1000 ரூபா கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி, பெரிய ஒரு வரவேற்பு. எப்படி சார் எங்களுக்கு மவுஸ் குறையும்? யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரீச் ஆகிறோம்ல நாங்கள். இந்த நிதி சுமையிலையும் இன்றைக்கி எவ்வளவு தொகையை ஒதுக்கி இன்றைக்கி அந்த படித்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா மாதம் கொடுக்குறாரு. பெரிய விஷயம் தானே. எதிர்கட்சிகள் வேறு பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டுறாங்க. மின் கட்டணம் பாருங்கள், கிடுகிடுன்னு உயருது, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, பால் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு, இப்படியெல்லாம் பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க. எந்த ஒரு ஆட்சி மேலேயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும். அது எதிர்கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு. பிஜேபிக்கு மட்டும் 10 வருஷமாக ஏன் சார் வரல? சரிஞ்சாங்கல்ல, சரிஞ்சிட்டாங்கல்ல. அது இல்லைங்க, 10 வருஷமாக வரலையே. அவங்க செய்யாத சாதனை தவறவை நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ மின் கட்டணம்ன்றீங்களே, அந்த 60% மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எந்த விதமான மின் கட்டண உயர்வு இல்லை. அடித்து சொல்லுவேன், வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பேன் நான். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு மேலே வருவாய் உள்ள மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு தான் சில மாற்றங்கள் அதுக்கு கொடுத்தா நாங்கள். நடுத்தர மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதில் அவங்களுக்கு வருவாய் இருக்குது சார், அவங்க ஃபேஸ் பண்ண முடியாத வருவாய் இல்லாத அந்த நடுத்தர மக்களுக்கு உண்டான 60% மக்களுக்கு மின்கட்டண உயர்வு இல்லை. சொன்னதை செஞ்சீங்களா? நீங்கள் மாதம் கணக்கிடுவோம், நீங்கள் இந்த மீட்டர் வந்து டிஜிட்டல் மீட்டர் போடுவேன், நீங்கள் அதெல்லாம் செய்யலையே. செஞ்சுக்கிட்டு இருக்க. நிதியை கொடுங்க, நிதி 10 தானே நாங்கள் சொல்கிறோம். இப்போ போராடுறோம். தெரிஞ்சு தானே உத்தரவாதம் கொடுத்தா செய்யலையே. அதை வந்து எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவாங்க தானே. செய்யலை, செய்ய போகிறோம். 3 வருஷம் 3.5 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, செய்வோம். அதில் இந்த நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எல்லா திட்டங்களும் மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்போ அதை பாராட்ட மாட்டேன்றீங்க. சொல்லாத சிலதையும் செஞ்சுருக்கிறீங்க சார். என்ன 100 நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் சார். சொல்லாத விஷயங்களும் செஞ்சுருக்கேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க. தமிழ் புதல்வன், நான் புதல்வன் திட்டம்லாம் எப்படி இருக்குது? தமிழ் புதல்வன் திட்டம்லாம் சொல்லலையே, செஞ்சோம்ல. சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள். சார், இன்றைக்கி போலீஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா 1.5 லட்சம் பேர் சார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடி மக்கள் சார். 2000 பேருக்கு ஒரு போலீஸ் சார். கள்ளச்சாராயம், போதை பொருள், இந்த அடிதடி இதெல்லாம் குறைக்கணும்னு சொன்னால் போலீஸ் எண்ணிக்கையை கூட்டணும் ஃபஸ்ட்டு. பணம் தாம் எங்க அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் இது இருக்கு. நாங்கள் என்ன தான் செய்யறது சொல்லுங்கள். இருக்கிறத வச்சு மிக மிந்திய பதட்டம் இல்லாமல் தமிழ்நாடை வன்முறை நாடாக மாற்றாமல் ஒரு கண்ணியத்தோடு இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் அணுகிறாரு. அதில் சில தவறு நடக்குது. அந்த தவறு நடக்கும்போது சில ஆக்ஷன் நடவடிக்கை எடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த தவறை நடக்க விடாத வண்ணம் ஆட்சி புரியவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி. அதை நீங்கள் பெரிய ஒரு குற்றச்சாட்டாக செய்யலாங்க. எந்த அரசும் நடத்த முடியாது. இல்லை சார், அரசியல் கொலைகளே நடக்குது இல்லை. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பேஷன் கிரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி மிகுதியால் குடும்பங்கள் நடக்கக்கூடிய மரணங்கள்லாம் எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் திட்டமிட்டு கூலிப்படைகள் அரசியல் பிரமுகர்களை, அதுவும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களை, ஏன் உங்கள் கூட்டணி கட்சிகள் கூட உள்ளடக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் டிட்டோரியேஷன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் சார். இப்போ பாருங்கள், ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் கொல்லப்படுறார்.
தலைநகரத்தில் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டது உண்மையிலே வருத்தத்தக்க செயல். அதை யாரும் வரவேற்கலை. கொடுமையான செயல், அது நடக்கக்கூடாது. ஆகையினால தான் காவல்துறையில் பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு முதல்வர் கொண்டு வந்தார். புதிய கமிஷனரை போட்டு எல்லா ஜோனுக்கும் விதவிதமான ஸ்டெப்ஸில் அதிகாரிகளை போட்டு இனிமேல் கூலிப்படை எந்த லெவலுக்குமே போய் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற நிலைமை இன்றைக்கி சென்னையில் உருவாக்கியிருக்காரு தமிழ்நாடு முதல்வர். இது இன்சிடென்ட் நடந்த பிறகு நான் ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறோம். இனிமேல் பற்றி இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்காதுன்றதே என்னுடைய எண்ணம். இப்போ கள்ளக்குறிச்சியில் பாருங்கள் நிகழ்வு நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நடந்த பிறகு ஒரு 10-11 மாதம் கழிச்சு ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. இது வந்து ரிக்கர் ஆகும்போது அது கேள்விக்குள்ளாகும்ல. அதான் சார், சில தவறுகள் நடக்குது. தவறுகள் ஏன் நடந்ததுன்றதை பார்க்குறாரு தலைவர், தமிழ்நாடு முதல்வர். அந்த தவறு நடந்ததுக்கு உண்டான காரணங்களை கலெக்டர்லேருந்து எஸ்பிலேருந்து எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதான் தீர்வாங்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள். தீர்வு இல்லை, அதிகாரிகளை பலிகடா ஆக்குறீங்க. ஆமா, நீ அரசியல் தலையீடு இருக்குது. அரசியல் தலையீடு இருக்குன்னு அதை சொல்லு தலைமைக்கு. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? தூக்கி அடிச்சார்ல எல்லாத்தையுமே. அடிச்சுட்டு இன்னைக்கு புது நிர்வாகிகளை போட்டு பார்க்குறாரு. கள்ளச்சாராயமே இருக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி மிகப்பெரிய சட்டம். இப்படி தானே சார் நாங்கள் இந்த வன்முறைகளை நாங்கள் தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும் சொல்லுங்கள்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.